அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம வேண்டிக் கொள்வதை விட, நாம் நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் ஆண்டவர் நமக்கு செய்கிறவர். நம்ம வேண்டிக் கொண்டது சின்ன காரியமாக இருக்கலாம், நம்ம நினைக்கிறது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை விட மேலான காரியங்களை நமக்கு செய்ய வல்லவர். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நினைக்கிறதை விட, நீங்க ஜெபத்தில் கேட்கிறதை விட மிகவும் அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீங்க நம்புறீங்களா? ஆமேன் என்று சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறது என்ன என்று சொல்லி. அவன் கேட்கும் பொழுது அவனுடைய ஜெபத்திலே, இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டான். இந்த ஜெபம் ஆண்டவருடைய பார்வைக்கு ரொம்ப உகந்த விண்ணப்பமாக இருந்தது என்று சொல்லி நம்முடைய வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவன் கேட்ட காரியத்தையும் கேளாத காரியத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து அவனை கனப்படுத்தினார். ஆமேன், ஹல்லேலூயா. அதே போல் அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஒவ்வொரு வருஷமும் அவள் பலி செலுத்த போகும்போது ஆண்டவருடைய பாதத்தில் ஜோமணி இருப்பா. ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் ஜோமனாமல் இல்லை, ஜோமணி இருப்பா. ஆனாலும் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்து ஜோமன்னா பாருங்களேன், ஆண்டவரே, ஆண் பிள்ளை நீங்கள் எனக்கு கொடுத்தா அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆமேன். ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அவன் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவேன் ஆண்டவரே. இந்த விண்ணப்பம் தேவனுக்கு பிரியமாயிருந்தது. ஆகவே அவர் சாமுவேலை கொடுத்தார். உலகத்திலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மகனை கொடுத்து, அது போக 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறதா? நீங்கள் உங்களை கொஞ்சம் சோதித்து பாருங்களேன். நான் கேட்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா? நான் கேட்கிற விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கிறதா? சாலமோனை போல, அன்னாளை போல என்னுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா? இதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய ஞானம் அளவிட முடியாதது. எங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற நினைவுகள் ஆண்டவரே மிகவும் அதிகமானதப்பா. எங்களால் அதை கணக்கிட முடியாது ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய சின்ன ஞானத்திலே நாங்கள் சிலதை கேட்கிறோம். ஆனால் என் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மிக உயர்ந்ததாக இருக்கிறபடி ஆழ்மை துதிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற விண்ணப்பங்கள் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் அப்பா. உமக்கு பிரியமான விண்ணப்பங்களை ஏறெடுக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு நினைப்பதற்கு மேலான காரியங்களை செய்து ஆண்டவரே நீர் ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவருக்கு முன்பாக பிரியமான ஜெபமாய் ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைப்பதை விட அதிகமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய எதிர்கால காரியங்களிலே ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆமேன். God bless you.